அவேஷ் அன்னைக்கில் கமலஹாசன் வந்து லேடி கெட்ட போட்டிருப்பாரு. ஏன்னா அவர் ஹீரோனிக்காக வந்து போட்டிருப்பாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து நிறைய ஹீரோக்காக ஒரு வேஷம் போட்டிருக்காங்க. ஏன்னா சைனாவில் ஒரு லேடி பார்த்தா செம்ம வைரல் ஆகிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் வேஷம் போட்டிருக்காங்க நான் சொல்கிறேன். இவங்க பேருக்கு தான் சிஸ்டர் ஹாங். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பசங்களை பேசியிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது, முக்கால்வாசி எல்லாம் ஃபேக்காக தான் இருக்குது. இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, பசங்கிட்ட வந்து கொஞ்சம் ஆசை வார்த்தைகளாக பேசியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. நம்ம பசங்க கிளம்பி வந்தால் கூட விட மாட்டாங்க, காஜி தலைக்கு மேலே ஏறும்ல. ஸோ ஏறிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லேடி சொல்லியிருக்கு, நம்ம தனிமையாக மீட் பண்ணிட்டு பண்ணலாம், கில்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பசங்களும் ஸோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லேடி என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா, ரொம்ப பெருசெல்லாம் கேட்கல, உன்னால் முடிஞ்சது என்ன கிஃப்ட்னா கொடுக்கலாம், தக்காளி அது 50 காசு சாக்லேட்னா கூட பரவாயில்ல நீ கொடு அப்படி தான் கேட்டிருக்காங்க. இந்த பசங்க என்ன நினச்சிருக்காங்க, சிம்பிளாகவும் பட்ஜெட்டாகவும் இருக்குது, நம்ம ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம் அப்படியே முடிவு பண்ணி போயிருக்காங்க. ஸோ அவங்க என்ன நடந்திருக்குன்னா உள்ளே போயிட்டு அந்த சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு 18+ தான். ஸோ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கிட்டத்தட்ட 1700 பேர் அவ்வளோ பேர் மாட்டியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனாவில் ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை விற்றுருக்காங்க. ஸோ அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியா எல்லாத்துலையும் சரி, அந்த ஊரில் வந்து டிக்டாக்கு இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு முழுக்க இந்த வீடியோ தான் போயிருக்கு. ஸோ இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அது எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்க அம்மா அப்பா பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்களா, அவங்க ஒய்ஃப்லாம் பார்த்துட்டு டைவர்ஸ்லாம் நிறைய பேர் ஆயிருக்கான். ஸோ அந்த அளவுக்கு நடந்திருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வரைக்கும் போயிருக்கு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1700 பேர் வந்து கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் HIV வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் ஹாங்க வந்து விசாரணை பண்ணாங்க. அப்போ தான் முழு கதையாக அங்கே தெரிஞ்சுது. அவங்க கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணாதான் தெரியுது. அவங்க வந்து அந்த லேடி பத்தி தான் க்ளூ கிடைச்சதா, நம்ம நினைக்கிற மாதிரி சைக்கோ அந்த லேடி இல்ல, அவன் பையன் கிறிஸ்டோபர். அவன் ஓல்ட் ஏஜ் லுக் எதுக்கு பயன்படுத்திருக்கான். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, கிட்டத்தட்ட 1700 பேர் போயிருக்காங்க. ஒருத்தனுக்குமா தெரியல இது வந்து லேடி கிடையாது, இவங்க ஒரு பையன். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஊபி போன தேரமாக தான் இருக்கார் மனுஷன். இவர் தான் வந்து அந்த லேடி கேட்டப்பில் போட்ட அங்கிள் ரெட்டுன்னு சொல்கிறாங்க.